ஹாய் காய்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கோட ஃபஸ்ட் லெசன் புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இருங்க, இப்போ பாருங்கள், இயல் 1 ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழி வார்த்தை இந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபஸ்ட் ஒன் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஆ வைப்பு. செகண்ட் ஒன் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்றும் கூட்டல் என்றும். ஆப்ஷன் ஆ அது வரும். தேர்ட் ஒன் வானம் மலர்ந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதுக்கு ஆப்ஷன் இ வானம் கூட்டல் அலர்ந்தது. ஃபோர்த் ஒன் அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ அறிந்தனைத்தும். ஃபிஃப்த் ஒன் வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஆ வானம் அறிந்த. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது குருவினா. ஃபஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. இது பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கிட்டிங்களா? பேஜ் நம்பர் 3ல் இந்த பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்களா, அதில் செகண்ட் லைனில் 7 கடல்களால், அந்த 7 கடல்களால் தேர்ட் லைனில் புகழ் கொண்டு அது வெள்ளம் போட்டுக்கிட்டு புகழ் கொண்ட இருக்கும், புகழ் கொண்டுன்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாழ்கிறது தமிழ் அதை கூட சேர்த்து எழுதிக்கிட்டு இதுதான் குருவினா ஃபஸ்ட் ஒன்க்கான ஆன்சர். இப்போ குருவினா செகண்ட் ஒன்க்கான ஆன்சர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குருவினா செகண்ட் ஒன். குருவினா செகண்ட் ஒன் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது. இதுக்கும் பேஜ் நம்பர் 3 போட்டுக்கோங்க. இப்போ பேஜ் நம்பர் 3ல் அதே பாடலின் பொருளில் கடைசி லைன்லேருந்து செகண்ட் லைனில் வானம் வரை உள்ளடங்கியுள்ள அது வருதில்ல, அதுக்கு கீழே தமிழ் மொழி வாழ்க அது வரலும் குருவினா செகண்ட் ஒன்க்கான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிறுவினா தான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. ஸோ இதெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை எழுதி ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கான நெக்ஸ்ட் ஒன் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எழுதிடுங்க. இதை கொடுத்ததை நீங்கள் பார்த்து எழுதிட்டீங்களா? அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிந்தனை வினா பாரதியார் தமிழை வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன? இந்த கொஷின் ஆன்சர் அதேமாரி ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போயும் நம்ம சிந்தனை வினாக்கான ஆன்சர் உங்களுக்கு அதிலே கொடுத்துருக்கேன். பாரதியார் தமிழ் மொழி வன்மொழி என்று அழைக்க காரணம் என்ன, அதுக்கான ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் எழுதிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க.